ஒரு கிரகப்பிரவேசம் ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்னா அதில் குடி போகிறார் அப்படின்னா அவர் வந்து முதல்ல கறவை மாடு பால் கறக்கிற மாடு கண்ணுக்குட்டியோடு சேர்த்து வீட்டில் கால் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. மாட்டை நாம் முன்பகுதியில் நெற்றி பகுதியில் கொம்பு பகுதியில் வாய் பகுதியை விட பின்னாடி அதோடைய வால் பகுதியில் தான் ரொம்ப பெரிய புனிதமாக பார்க்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பசு அப்படிங்கிறது ஒரு ஹிந்துக்களுடைய புனிதமான ஒரு உயிரினமாக கருதப்படுது. மாடு வந்து இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கணக்குன்னா அதோடைய கொம்புலேருந்து அதோடைய தோல்லேருந்து அதோடைய பால்லேருந்து எல்லாமே அது இருக்கும்போதும் இறந்த பிறகும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய கோமியம் ஒரு கிருமி நாசினியாக இருக்குது, சாணம் ஒரு கிருமி நாசினியாக இருக்குது. கோமியத்தை வீட்டுக்கு உள்ளே போட்டு தெளிக்கிற பழக்கம் இருக்குது, சாணத்தை வீட்டுக்கு வெளியே போட்டு தெளிக்கிற பழக்கம் இருக்குது. டைரக்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசமைப்புடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் பசுவை போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு குரு நேயர்களுக்கு வணக்கம். இது பக்தி பாட்காஸ்ட் வித் பாண்டே சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் வந்து எக்ஸாம் ரிஃபார்ம்ஸ்க்காக ஒரு ஹை பவர் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று அமைச்சார். அதில் தமிழகத்தை சேர்ந்த சென்னை ஐஐடியின் இயக்குனரான திரு காமகோட்டி அவர்களும் ஒரு மெம்பராக இருந்தார். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக அவர் மெம்பராக இருந்ததுக்கு மக்களவையில் திருமதி பிரியங்கா காந்தி அவரை கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோமூத்ரா எக்ஸ்பர்ட் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க. கோமூத்ரா அப்படி எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவங்க சொன்னது அவரை மட்டும் கிண்டல் பண்ணாங்களா இல்லை ஒட்டுமொத்த சனாதன தர்மத்தையும் அவங்க கிண்டல் செஞ்சாங்களா அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி நம்ம பாண்டே சாரோட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். மக்கள் நீங்கள் வந்து சாணக்கியாவில் சேர்ந்ததுனால குரு சேனலையுமே சாணக்கியா மாதிரி பொலிட்டிக்கல் சேனலாக மாற்ற பார்க்குறீங்க. ஆனால் ஐ வாண்ட் டு லிமிட் மை செல்ஃப் வித் கோமூத்ரா. அதோட அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அரசியல் அதை வந்து சாணக்கியாவில் நம்ம அன்றாடம் பேசுகிறோம். அதனால் ஐ வாண்ட் டு லிமிட். நீங்கள் உங்களுடைய கேள்வி உங்களுடைய உரிமை அதை நீங்கள் கேட்கலாம். நான் வந்து ஐ வாண்ட் டு லிமிட் ஹியர் திஸ் சைட். ஓகே சார். என்னென்னா தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த கமிட்டியில் இருக்கார். அதுவே நம்மளுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவரை வந்து அவருக்கு எவ்வளவோ ஐடென்டிட்டி இருக்குது, அவ்வளோ படிச்சிருக்காரு, அவ்வளோ சாதிச்சிருக்காரு, அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனால் கோமூத்ரா எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவர் சொல்கிறது ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் அதுக்கு வந்து இங்கே வந்து எந்த எதிர்ப்பும் வரல தமிழகத்திலேருந்து. ஈவன் தமிழக பாஜக கூட எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. சாரி, அரசியல் போல நான். பட் இந்த கோமூத்ரா எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவங்க சொன்னது நமக்கு தெரியும். நம்ம சனாதன தர்மத்தில் நம்ம வந்து பசுவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த பசுவோட தேகத்தில் 33 கோடி தேவர்கள் இருக்கிறதாவே நம்மளுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த பசு எவ்வளோ நம்மளுக்கு முக்கியம் நம்ம தர்மத்தில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் சார். நம்ம பசு அப்படிங்கிறது வந்து நம்ம தர்மத்தில் நீங்கள் சொன்ன போல் சனாதன தர்மத்தில் ஹிந்து மதத்தில் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது, பிரதானமானதாக இருக்குது. ரொம்ப இயல்பில் நீங்கள் வந்து பிராமணர்கள், ஆரியர்கள், வந்தேரிகள் இவங்களெல்லாம் விட்டுருங்க நீங்கள் கணக்கில். இயல்பில் 4 வர்ணத்தாவரும் எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும், கிராமத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், நகரத்தை சேர்ந்தவராக, பணக்காரராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், ஒரு கிரகப்பிரவேசம் ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்னா அதில் குடி போகிறார் அப்படின்னா அவர் வந்து முதல்ல மாடை, அதாவது கறவை மாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெறும் மாடு இல்லை கறவை மாடு, பால் கறக்கிற மாடு கண்ணுக்குட்டியோடு சேர்த்து வீட்டில் கால் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் நகர்ப்புறங்களெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுகளில் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். லிஃப்ட்டில் ஏற்றி மாடியை 3வது மாடியில் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாடி வீடாச்சு, நம்ம வந்து அந்த ஃப்ளாட்டுக்கு எப்படி வரும் அப்படின்லாம் யோசிக்க, எப்படியாவது கொண்டு வாங்கன்னு மாட்டுக்காரருக்கு 2000 3000 கொடுத்து எப்படியாவது 2 நடையாவது மாடு தனியாக கண்ணு தனியாக கொண்டு வந்து லிஃப்ட்லேயே ஏற்றி கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பிராமணர்கள் மட்டும் செய்கிறாங்களா அப்படின்னா பார்க்குற எல்லோருக்கும் தெரியும் எல்லா சமூகத்தவரும் செய்கிறார்கள் அப்படின்னு. அப்போ அது நுழையும் போது அப்போ அது கோமூத்திரமோ நம்ம போட்டால் இன்னும் விசேஷம். அது வந்து ஒரு நல்ல சகுனமாக பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நாம் வந்து பார்ப்போம், ஏதாவது ஒரு அசுத்தம் அப்படின்னு நினைக்காம அதை வந்து பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குது. அந்நேரம் கோமியம் போனாலும் அந்நேரம் சாணம் போட்டாலும் அது வந்து ஒரு பெரிய புண்ணியமாக பார்க்குறாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா, மாட்டை நாம் முன்பகுதியில் நெற்றி பகுதியில் கொம்பு பகுதியில் வாய் பகுதியை விட பின்னாடி அதோடைய வால் பகுதியில் தான் ரொம்ப பெரிய புனிதமாக பார்க்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மாடு சாமிக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா கோயில்கள்லையுமே, நீங்கள் சனாதனத்தை பற்றி குறிப்பிட்டதுனால எல்லா கோயில்கள்லையுமே காலையில் விஸ்வரூப தரிசனத்தில் பசுவுடைய முன்னாடி முழிக்கிறது அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கும். பசு தன்னுடைய முகத்தை காட்டின்னு இருக்காது,
பெருமாளுக்கு பின்னாடி தன்னுடைய முதுகை காட்டி நிற்கும். அந்த வால் பகுதிக்கு வந்து அவ்வளவு புண்ணியம் வந்து சொல்லுவாங்க, அவ்வளோ முக்கியமாக பார்ப்பாங்க. அப்போ வந்து இது ஒன்று எல்லா சமுதாயத்தினரும் கடைபிடிக்கக்கூடிய பழக்கமாக இருக்குது, 2 கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய பழக்கமாக இருக்குது. 3வது இந்த பசு அப்படிங்கிறது ஒரு இந்துக்களுடைய புனிதமான ஒரு உயிரினமாக கருதப்படுது. இந்த புனிதத்தன்மை வந்து ஒரு தலையிலேருந்து வால் வரைக்கும் ஒரு பகுதி விடாமல், எப்படி நாம் பனைமரத்துடைய ஒவ்வொரு அங்கமும் பலன் தரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அது வந்து ஒரு இன்ச்சு கூட பனையில் வேஸ்ட்டு கிடையாது அப்படின்னு. அதுபோல் மாடு வந்து இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கணக்குன்னா, அதோடைய கொம்புலேருந்து, அதோடைய தோல்லேருந்து, அதோடைய பால்லேருந்து எல்லாமே அது இருக்கும்போதும் இறந்த பிறகும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. அதனால தான் அதுக்கு காமதேனு அப்படின்னு பேர். காமதேனுன்னா என்ன? காமம்னா ஆசைப்படுறது அப்படின்னு அர்த்தம், தேனுன்னா கொடுக்கறது. ஆசைப்படுவதையெல்லாம் கொடுக்கக்கூடியது காமதேனு. அப்போ எதையெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் காமதேனு பேர். நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமாவில் பழைய காலத்தில் சிவாஜி சார் படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். வந்து அங்கே ஒரு காமதேனு மாடு மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அதற்கான காரணம், அதற்காக தான் விஸ்வாமித்திரர் சண்டை போட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று பெரிய ஒரு வரலாறு வரும். அப்போ நம்ம இயல்பாக புரிஞ்சுக்கிறது, மாடு அப்படிங்கிறது புனிதமானது. அது வந்து ஒரு ரீசன். கோவில்களில் சனாதன தர்மத்தில் ஒட்டுமொத்தமாக மாடு கொண்டாடப்படுகிறது. மாட்டுடைய கோமியம் மட்டுமோ, மாட்டுடைய உடம்பு மட்டுமோ, வால் பகுதியோ, தலைப்பகுதியோ மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக மாடு கொண்டாடப்படுகிறது. 1. 2வது முக்கியமான விஷயம், மாடு, பசு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் கொண்டாடப்படுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வெறும்னா வந்து ஏதோ மூட நம்பிக்கை அப்படின்னு போயிட்டு நம்ம நின்றதில் அர்த்தம் கிடையாது. மாடுங்கிறது வந்து ஆர்டிகல் 48 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசமைப்புடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் பசுவை போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி பற்றி சொல்லி, சயின்டிஃபிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லி, பசுமாடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சனாதன தர்மம் மட்டுமல்ல, நம்ம வந்து அரசமைப்பும் கூட இந்த பசுக்களை பாதுகாக்க வேண்டியதை பற்றி வலியுறுத்து. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா வழிகாட்டு நெறிமுறைகள். நாளைக்கு நீங்கள் சட்டம் கொண்டு வந்தால் இதெல்லாம் தான் அடிப்படையாக இருக்கணும். அதனால தான் கவுஸ்லாட்டருக்கு இன்றைக்கும் கூட மாடை அடித்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறது. முன்னால் மாடு இறந்த பிறகு சாப்பிட்ற பழக்கம் வந்தது. இப்போ மாட்டை கொன்று சாப்பிடுகிற பழக்கம் இருக்குது. அந்த வித்தியாசம், மாடுடைய சாப்பிட்ற பழக்கம் புதுசல்ல, நமக்கு வரலாறு நினைவு தெரிந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் முன்னாடி வந்து மாடு இறந்த பிறகு, இயல்புலாக இறந்த பிறகு அதை வந்து எடுப்பாங்க. பிறகு வந்து இப்போ வந்து மாடை கொன்று சாப்பிட்ற, அப்படி கூட அதற்கு ஒரு சட்டம் நமக்கு வந்து இப்போ ஆட்டுக்கு ஒரு சட்டம் கிடையாது, கோழிக்கு ஒரு சட்டம் கிடையாது. ஆனால் மாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. எங்கே, எப்போ, எப்படி அது வந்து ஸ்லாட்டருக்கு பயன்படுத்தப்படணும், அது ஏன் தேவைப்படுது, ஏன் சட்டம் தேவைப்படுது, ஏன் கோழிக்கு இல்லை, ஏன் மீனுக்கு இல்லை, ஏன் வந்து ஆட்டுக்கு இல்லை, மாட்டுக்கு மட்டும் யோசிக்கும் போது தான் கான்ஸ்டிடியூஷனே இதை வந்து வலியுறுத்தி இருக்கு. மாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லியிருக்குங்கிறத பார்க்கணும். 4வது, கோமூத்ரா எக்ஸ்பர்ட் அப்படின்னு திரு காமக்கோடி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டாருன்னு நம்ம ஏன் பார்க்கணும், அப்படின்னு பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்ல. கோமூத்ரா எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது சுலபமாக ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா அது வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இந்திய மருத்துவம் சொல்லக்கூடிய, நம்ம அதான் புரிஞ்சுக்கணும். அதான் ரெண்டையுமே எடுக்கிறேன். ஆயுர்வேதம்னு சொன்னால் அதையும் திருப்பி ஆரிய மருத்துவம், அது வட மாநில வந்தேரி மருத்துவம் சொல்லிடுவாங்கனால தான் சித்த மருத்துவத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இது பார்க்கக்கூடிய வல்லுநர் பெருமக்கள் அத்தனை பேருமே வந்து புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். இந்த கோமியம் உள்பட அந்த கோமியத்தை தான் கோமூத்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாட்டுடைய மூத்திரம் அப்படிங்கிறத கோமூத்திரான்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம கோமியம்னு நம்ம சொல்லக்கூடிய பழக்கம் வச்சுருக்கோம். அந்த கோமியத்துக்கு இருக்கக்கூடிய புனிதத்தன்மை என்ன, இது ஒரு பாயிண்ட். நம்ம பார்த்துருப்போம், வீடுகளில் கோமியத்தை வச்சு தெளிக்கிறது அப்படின்னு பார்த்துருப்போம். அது வந்து புனித நீர் படுத்துது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குது, ஆன்டி பாக்டீரியலாக இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். நீங்கள் வீடுகளில் கோமியத்தை தெளிப்பது அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம், எல்லா கிராமங்களிலும் எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் இருக்கக்கூடியது, வீட்டு வாசலை சாணம் மொழிகி தெளிக்கக்கூடிய பழக்கம் எல்லா பக்கத்திலும் இருக்குது. பிராமணர்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் சொல்லலாம், குறிப்பாக இந்த கொங்கு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல், இது மாதிரி எல்லா பகுதியிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பல்லடம்னு எல்லா பகுதியிலும், பொள்ளாச்சி எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா வீடுதோறும் மட்டுமில்ல, கடைதோறும், நிறுவனங்கள் தோறும் மல்டி கார்ப்பரேஷன் பெரிய பில்டிங்காக இருக்கும், மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்காக இருக்கும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாண பவுடர் போட்டு மொழிகி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து சாண பவுடர் போட்டு மொழிகி இருந்தால் அதில் வந்து கிருமி நாசினியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லா சமுதாய மக்களுக்கும், இந்திய மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ கோமியம் ஒரு கிருமி நாசினியாக இருக்குது, சாணம் ஒரு கிருமி நாசினியாக இருக்குது. கோமியத்தை வீட்டுக்கு உள்ளே போட்டு தெளிக்கிற பழக்கம் இருக்குது, சாணத்தை வீட்டுக்கு வெளியே போட்டு தெளிக்கிற பழக்கம் இருக்குது. எந்த விலங்கினத்துக்கும் கிடைக்காத பெருமை. நீங்கள் ஆசையாக வீடுகளில் நாய் வளர்க்குறத பார்த்துருப்பீங்க, ஆசையாக வீடுகளில் பூனை வளர்க்குறத பார்த்துருப்பீங்க. அந்த ஆசையாக பேர் சொல்லி பெட்ரூமுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுலாம் நம்ம பல பேர் பார்த்துருக்கோம். நம்ம
அப்படி ஆசையாக வளர்க்கப்படுற பூனையுடைய, நாயோடைய, வேறு சில விலங்குகளுடைய, எந்த விலங்குகளுடைய கழிவுகளையாவது யாராவது எடுத்து வச்சு கோமியம் மாதிரி நான் தொடச்சி போடுற வீடு பூரா க்ளீன் பண்ணியிருப்பாங்களான்னு பார்க்கணும். அப்போ இது எவ்வளவு அறிவியல் பூர்வமானது, எவ்வளவு உணர்வு பூர்வமானது, எவ்வளோ நம்முடைய பிரெயினில் வந்து எத்தனை ஆதி காலமாக இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். இது ஏதோ புதுசாக உருவாக்கப்பட்ட விஷயம் இல்லை. மாடுகளை கொல்லப்புறத்தில் வைப்பாங்க, சரிங்களா? நாய்களை பெட்லேயே வைக்கிறீங்க. ஆனால் நாயுடைய கழிவை தூக்கி போட்டு விட்டுறீங்க, அதை க்ளீன் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறீங்க, கிருமி நாசினி தெளிக்கிறீங்க. ஆனால் மாடு சாணம் போட்டாலோ கோமியம் போய்தாலோ அதை புனிதமாக கருதுறீங்க. அது அன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்போ அங்கேருந்து வரக்கூடியது புனிதமாக இருக்குது, ஆன்டி பயோட்டிக்காக இருக்குது, கிருமி நாசினியாக இருக்குது, எல்லாமே பண்ணுறது நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் பன்முகத்தன்மை இருக்குது. 2 கோமியமும் சாணமும் 2. இதை தாண்டி இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேட்க சொல்ல. ஸோ பசு அப்படிங்கிறது ஹிந்து மதத்தில், சனாதன தர்மத்தில், இந்திய அரசமைப்பில் எல்லா இடங்களையும் போற்றக்கூடியது, அறிவியல் பூர்வமானது, அரசமைப்பு பூர்வமானது, உணர்வு பூர்வமானது. இதை யாராவது கேலி செய்கிறாங்கன்னு நினச்சா அவர்கள் அரசியல் ரீதியாக இது வரைக்கும் என்னென்ன பின்னடைவுகளை சந்தித்தார்களோ அது தொடரக்கூடியதாக தான் இருக்க முடியும். நம்ம பூஜையிலேயே பார்த்தோம்னா கூட சில இடத்துலலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே கோ பூஜை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். அந்த எல்லா ஹோமங்களையுமே இப்போ வந்து அமேசான்லலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாட்டு சாணத்தில் தயாரிக்கிற அந்த வெரைட்டியும் நெய்யும் நம்மளுக்கு எதுலேருந்து வரும்னு தெரியும், ஆப்வியஸ்லி மாட்டுப்பால்லேருந்து தான் வரும். ஸோ அது 2ம் போட்டு தான் வந்து ஹோமங்கிறதே ஒன்று பண்ணுறாங்க. அப்போ வந்து அவ்வளோ மதிப்பு உடையதாக இருக்குது அந்த மாட்டோட சாணம். ஒரு ஹோமத்துக்கெலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீகம் அண்ட் அறிவியல் என்ன இருக்குது சார்? ஆன்மீக தத்துவம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசணும்னு நான் நினைக்கிறேன். நெருப்புக்கு மட்டும்தான் எல்லாவற்றையுமே நெருப்பாக்குகிற ஒரு கேரக்டர் உண்டு அப்படின்னு. நீர் வந்து அடித்து செல்லும், காற்று வந்து இடித்து செல்லும், இந்த தீ மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும், முழுமையாக ஸ்வீகரிச்சுக்கிடும். அது வந்து அதனால தான் நம்ம வந்து தீ மூலமாக நம்ம வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு தேவதைகளுக்கும் கொடுக்கும்போது ஏன் தண்ணியில் போடாமல், ஏன் காற்றுல போடாமல், ஏன் ஆகாயத்தில் வீசாமல், ஏன் நெருப்பில் போடுறோமோ, நெருப்பு மட்டும்தான் எடுத்து செல்லக்கூடியதுன்னு, நெருப்பு வந்து ஸ்வீகரிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெருப்பு மூலமாக கொடுப்பதுன்னு பார்க்குறோம். இந்த எரிக்கிறதுக்கு 1008 வழிகள் இருக்குது. நீங்கள் வந்து பலகையை வச்சு, கட்டையை வச்சு, எதை வச்சுனாலும் நீங்கள் எண்ணெயை போட்டு, கெரசின் போட்டு, பெட்ரோல் போட்டுலாம் எரிக்கலாம். நம்ம பார்த்துருக்கோம் கண்கூடா. இந்த ஓசோன் படலங்கள், இந்த O2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓசோன் படலங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த கார்பன் எமிஷன் வந்து அதனுடைய வெளிப்பாடுகள் மூலமாக பெரிய அளவில் ஓசோன் படலத்தை ஓட்டையே விழுந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அது வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்கல, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி போயிட்டு இருக்குது. அதில் கார்பன் டை ஆக்சைடில் ஆக்சிஜனும் கார்பனும் தனியாக பிரிக்கிற இடத்துல கார்பனோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது, ஆக்சிஜனோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது, சுவாசத்துக்கே சஃபகேட்டிங்காக இருக்குது அப்படின்னாங்க. எதனாலன்னா இந்த எரிபொருட்கள்னால. எது பெட்ரோல், டீசல், இது மாதிரியான விஷயங்கள் கார்பன் டாமினேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும். ஆனால் இந்த ஹோமத்தில் உருவாகிற தீ அப்படிங்கிறது வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் வெரைட்டினால் அதிகமாக கொண்டு வரப்படுது. அந்த வெரைட்டின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கே ஒரு விஷயமாக சொல்லுவாங்க. அது வந்து பழமொழியாக சொல்கிறாங்களா, இல்லாட்டி அனுபவத்தில் சொல்கிறாங்களா, இல்லாட்டி உண்மையாக சொல்கிறாங்கன்னு எனக்கு அந்த ஞானம் இல்லை. எல்லா கெட்டதையும் விரட்டக்கூடியது, அதனால் வெரைட்டி அப்படின்றாங்க. அது வந்து ஏன் வெரைட்டிம்பாங்க, விராட்டிம்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு நெடில் குடிலோடு வந்து நிற்கும் அது. அப்போ வந்து அந்த வெரைட்டி அப்படிங்கிறது ஏன் பேர் வந்துச்சுன்னா, அது எல்லா தீமையும் விரட்டக்கூடியது அப்படிங்கிறனால. நீங்கள் யார்கிட்டனாலும் கேட்டு பாருங்கள், அறிவியல் பூர்வமாக கேட்டு பாருங்கள். ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் காமக்கோட்டிகிட்ட கேட்டுற வேண்டாம், அவர் வந்து பிறப்பால் ஒரு பிராமணராக இருக்கிறாரு, அதனால் வந்து இந்த சனாதன தர்மத்தை நம்பக்கூடியவராக இருக்கிறனால பொய் சொல்லிடுவார், ஏமாற்றிடுவார், இல்லாட்டி ஆரிய பார்ப்பன வந்தேரியுடைய அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் மயங்கிடுவார். நீங்கள் த்ரூ அவுட் கண்ட்ரி ஆர் த்ரூ அவுட் குளோப் உலகத்தில் யாருனாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். இதற்கு வந்து இந்த வெரைட்டியை எரிப்பதன் மூலமாக யாக குண்டத்தில் பயன்படுத்துவதன் மூலமாக வரக்கூடிய புகைக்கும், ஒரு டயரை, ஒரு கயரை, ஒரு வேறு ஏதாவது ஒரு பொருளை வந்து எரிக்கக்கூடியதுலேருந்து வரக்கூடிய ஒரு புகைக்குமான வித்தியாசம் எளிமையாக புரியும். நமக்கு வந்து வெளியில் ஒரு டயரோ, ஒரு கயரோ, வேறு ஒரு பொருளோ, மரமோ எரிஞ்சால் நமக்கு அந்த இடத்துல இருக்கவே முடியாது, மூச்சு முட்டும். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு க்ளோஸ்டு அட்மாஸ்பியரில், ஒரு க்ளோஸ்டு ஆம்பியன்ஸில், வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நெருப்பு மூட்டி அதில் வந்து வெரைட்டியும் நெய்யும் போட்டு எரித்து புகை அள்ளக்கூடிய இடங்களில் அங்கே மக்கள் அங்கேயே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இன்னும் சொல்ல போனால் கன்ஜஸ்டடாக உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இன்னும் அந்த யாகம் பண்ணக்கூடிய விற்பனர்கள், அந்த குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர் எல்லாருமே அது அப்படியே புகை வந்து அள்ளி போயிட்டு வந்துருப்பான்னு பார்ப்பீங்க. அப்போ வந்து இந்த புகைக்கும் மற்ற புகைக்குமான அடிப்படை வித்தியாசம். அங்கே இருக்கவே முடியாமல் சஃபகேட்டிங்காக வெளியே எடுத்துச்சு ஓடக்கூடிய காலம் போய் அங்கே இந்த புகைகளில் வந்து இந்த யாகத்தில் வரக்கூடிய புகையில் வந்து எல்லோரும் அமர்ந்து அதை சுவாசிக்கிற மூலமாக இன்னும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ வந்து இந்த ரெண்டுக்குமான அடிப்படை வித்தியாசம் இதுதான். அப்போ நெய்யும் மூலமாகவும் வெரைட்டி மூலமாக நெய் வந்து அந்த நெருப்பை இன்னும் அழகாக கொழுந்து விட்டு எரிய வைக்கக்கூடிய, நம்ம பார்க்குறோம் எரியிற குழியில் ஏண்டா நெய்யை ஊற்றுற அப்படின்ட்டு.
இந்த எண்ணெய்ங்கிறது அந்த நெய்ங்கிறது அது இன்னும் அதிகமாக சொல்லும். அதே போல் தான் வெரைட்டி அது நின்று எரியும். வெரைட்டியில் முக்கியமான விஷயம் என்ன, அது வந்து சஸ்டைனபிள், அது வந்து சாணத்துலேருந்து உருவானதுங்கனால அந்த வெரைட்டி வந்து அகலமாக இருக்கும். நம்ம வந்து நான் சாணி தட்டியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன், நான் மாட்டுக்கு பால் கறந்துருக்கேன். நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாணி தட்டியிருக்கோம். நான் கடைசி பையங்கிறேன், நான் வரைக்கும் நம்மளை 5 பேருமே நாங்கள் சாணி தட்டியிருக்கோம். அந்த சாணி அப்படிங்கிற அந்த சாணம்ங்கிற அந்த வெரைட்டி அப்படிங்கிறது வந்து அகலமாக உருண்டையாக நம்ம வந்து பண்ணுவோம். அதை வந்து சோத்தில் போட்டு அடிச்சிருப்போம். அது அப்படியே நிற்கும் சோத்தில், இல்லாட்டி தரையில் வந்து எங்கே உங்களுக்கு இடம் கிடைக்குது அங்கே பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எடுக்கும்போது காற்று போல் லேசாக இருக்கும். அது ஏன்னா அது முழுமையான திடப்பொருளாக இருக்காது. அந்த சாணத்துக்கு உள்ளேயே அந்த பாக்டீரியா உள்ளே போகிறதுக்கான விஷயங்கள், அதோட விசேஷமே அதுதான். உள்ளே நிறைய கேப் இருக்கும், ஏகப்பட்ட. நம்ம வந்து ஒரு பறவையின் இறகு போல், அந்த பறவையின் இறகு வந்து முழுமையாக ஒரு துணி மாதிரி ஒரு கட்டை மாதிரி இருக்காது, உள்ளே நிறைய ஹோல் இருக்கும். அதனால தான் அது வந்து லகுவாக இருக்குது. அந்த இறகுங்கிறது ஏன் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அதனால தான் அது பறக்கவும் முடியும். அந்த பறவையின் இறகு போல் இந்த வெரைட்டி இருக்கும். அது வந்து உள்ளே நிறைய கேப்போட இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய வெயிட்டானதாக இருக்காது, அப்படியே காற்று போல் இருக்குது. அப்போ எப்படி அது காற்று போல் இருக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகள், அது மூலமாக தான் அது வந்து இந்த பாக்டீரியாலஸை வந்து உள்ளே கொண்டு வருது. பாக்டீரியாவில் உங்களுக்கு தெரியும், வைரஸ் போலவே பாக்டீரியா போலவே நல்லவை கெட்டவை அப்படின்னு 2 இருக்குது. ஃபேட் அப்படிங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல ஃபேட்டு கெட்ட ஃபேட்டு. ஸோ நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கெட்ட கொழுப்பு உடம்பை கெடுக்கும், நல்ல கொழுப்பு உடம்புக்கு தேவை, ஏன்னா உடம்பு எனர்ஜிக்கு தேவை. அதை போல் இந்த பாக்டீரியா அப்படிங்கிறதும் நல்ல பாக்டீரியா இருக்குது. இந்த சாணத்தில் நல்ல பாக்டீரியா இருக்குது என்று அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். ஸோ இது வந்து இது ஆன்மீக நம்பிக்கை மட்டுமல்ல, ஒரு நாளும் மூட நம்பிக்கை இல்லை, அறிவியல் பூர்வமானது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த 2 பொருட்கள் நம்ம வந்து யாகங்களில் இந்த நெய்யும் அந்த வெரைட்டி பயன்படுத்துவதற்கான காரணம் புனிதம் மட்டுமல்ல, புண்ணியம் மட்டுமல்ல, அறிவியலும் கூட. ஓகே, அவங்க சொன்ன இந்த கோமூத்ரா, அந்த கோமியம், நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பஞ்சகவ்யம் அப்படின்னு ஒரு ப்ராடக்டே இப்போ விற்கிறாங்க. அதில் வந்து இந்த கோமூத்ரா, எண்ணெய், நெய், பசுக்கிட்டேருந்து வர 5 ப்ராடக்டை யூஸ் பண்ணி தான் அது க்ரியேட் பண்ணுறாங்க. அது வந்து ஃபர்டிலைசராகவும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆன்டிபாக்டீரியல் இதுவாகவும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி அதில் வந்து மெடிசினல் வேல்யூ, சயின்டிஃபிக் வேல்யூ இது எல்லாமே இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? பஞ்சகவ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பஞ்ச அப்படின்னா 5, பஞ்சசீல கொள்கைகள் அப்படின்னு நேரு கொண்டு வந்தார்னு படிச்சிருப்போம். பஞ்ச தீர்த்தம் அப்படின்னா பஞ்சம் அப்படிங்கிறது வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது, அது இல்லை. இது பஞ்சம் அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம் வடமொழியில், சான்ஸ்கிரிட்டில். அந்த பஞ்சகவ்யம், கவ்யம்னா புனிதமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு அர்த்தம். 5 முக்கியமான புனித பொருள், 5 அவுட்கம், 5 ப்ராடக்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த 5 ப்ராடக்ட்ஸ் என்ன, 5மே மாட்டிலேருந்து உருவாகிறது புரிஞ்சுக்கிறோம். 1 சாணம், 2 கோமியம், இந்த 2, 3வது பால். இந்த 3 வந்து டைரெக்டாக வெளிவருது. அந்த பால்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுறது 4வதாக நெய் வருகிறது, 4வது தயிர் வருகிறது. தயிர்லேருந்து 5வதாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது நெய்யாக இருக்குது. நம்ம வந்து இந்த 5மே வந்து மாட்டிலேருந்து வருது. இந்த 5ல் 3 நேரடியாக வரக்கூடியது. 3 கவ்யங்கள் வந்து பாலும் கோமியமும் சாணமும் நேரடியாக வரக்கூடியது. அந்த பால்லேருந்து 4வதாக தயிர், அந்த தயிர்லேருந்து 5வதாக நெய் வருது. ஸோ 5மே மாட்டிலேருந்து மட்டுமே உருவாக்கக்கூடியது. நம்ம பார்த்துருக்குறோம், எரும மாட்டிலேருந்து வரக்கூடியதோ ஆட்டுப்பால்லேருந்து வரக்கூடியதோ அதை இந்த புனித லிஸ்ட்டில் சேர்ப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனால் அறிவியலாளர்கள் நாட்டு பசு அப்படின்னே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வெறும் நீங்கள் A2 பால் அப்படின்னு ஒரு பெரிய வந்து நீங்கள் வந்து இந்த கோவிட் பீரியடில் பெருசாக வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பால் தான் கணக்கில் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து பால் அப்படின்னா எல்லா இன்றைக்கி வந்து ஆவின் பால் உட்பட, தனியார் நிறுவனங்கள் பால் உட்பட பார்த்தீங்கன்னா அதில் எல்லா ஆட்டுப்பால், மாட்டுப்பால், எருமப்பால் எல்லா பாலும் சேர்ந்து வந்து நிற்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் திக்னஸ் கிடைக்குது, அப்போ தான் தயிர் வந்து கட்டியாக வந்து நிற்குது. அப்புறம் வந்து அதை ஸ்டோரேஜுக்காக வேறு நிறையா மாத்திரம். இது வந்து நேரடியாக மாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட கறக்கப்பட்ட A2 பால், அதாவது நாட்டு மாட்டு பால் மட்டும்தான் இந்த இடத்துல அக்கௌண்ட்டில் சேர்க்குறாங்க. அந்த பாலிலிருந்து உருவான தயிர், அந்த தயிரிலிருந்து உருவாக்கப்பட்ட நெய், இதுதான் பஞ்சகவ்யம்னு சொல்கிறோம். இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் பொருத்தமானது. உடலுக்கு உட்கொள்வதற்கு மருந்தாக பயன்படுகிறது, உடலுக்கு வெளியே பூசிக்கொள்வதற்கு மருந்தாக பயன்படுகிறது, விவசாயத்தில் பயன்படுகிறது, கிருமி நாசினியாக பயன்படுகிறது. இந்த கோமூத்ரான்னு சொல்லக்கூடிய சகோதரி பிரியங்கா காந்தி கேலி செய்த அந்த கோமியத்தில் வந்து யூரியா இருக்குதுன்னு உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். அதற்கு தெரிய தனியாக அறிவியலுக்கு போக வேண்டியதில்லை. அந்த யூரியா வந்து விவசாயத்துக்கு பெரிதும் பயன்படக்கூடியது அப்படிங்கிறது விவசாயத்தில் முன்ன பின்ன பார்த்துருந்தா தெரியக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த கோமூத்ராவில் வந்து யூரியா இருக்குது, இதில் வந்து பாக்டீரியா இருக்குது, நல்ல பாக்டீரியா இருக்குது. இந்த 5ம் சேர்ந்து விவசாயத்துக்கும் பயன்படுகிறது. விவசாயத்துக்கு பயன்படுதுன்னு சொன்ன உடனே அது சனாதன தர்மத்துக்கு அப்பாற்பட்டு வச்சுருங்க, இந்திய அரசமைப்பிற்கு தள்ளி வச்சுருங்க, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொண்டாடக்கூடிய நம்மாழ்வார்
இயற்கை விவசாயி, நமக்கு வந்து அறிவியல் படிப்பு படித்து இயற்கை விவசாயத்துக்கு போனவர், எந்த படிப்புமே இல்லாமல் அறிவியல் விவசாயத்துக்கு போனவர். அப்படின்னா வந்து சும்மா நான் அவருக்கு வேற ஒன்றும் தெரியாதுங்க அதனால் ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. அவர் அறிவியலும் முழுமையாக படித்தவர், படித்து இந்த பக்கம் இயற்கை விவசாயத்துக்கு வந்தவர். அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் இங்கே இருக்க முடியாது. அவர் இந்த பஞ்சகவியத்துக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்கி சண்டை போட்டு அதுதான் எல்லாத்துக்குமான ஒரு அருமருந்து அப்படின்னு நாடு முழுக்க பிரச்சாரம் நடந்தே போய் வீடுடா போய் ஊர் ஊராக போய் வயல் வயலாக போய் இந்த பஞ்சகவியத்துக்கான விஷயத்தை அதோட கீர்த்தியை புகழை பெரும்பகுதியில் பாடினவர் நம்மாழ்வார். அப்போ அவர் வந்து பிராமணர் அல்ல, அவர் வந்து ஆரியர் அல்ல, அவர் வந்து வந்தேரி அல்ல, அவர் இந்த இடங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடியவரும் அல்ல, அவர் அறிவியல் படித்தவரும் கூட. ஸோ ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் சார் அவர் வந்து படிக்காத ஒரு சார், கிராமத்துக்காரர் சார், எல்லாரும் பெரியவங்க சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்கன்னு சொல்லிட்டாரு சார் கூட சொல்லிக்கலாம். அவர் அறிவியல் படித்தவரும் கூட. அப்போ அவர் வந்து விவசாயத்தில் இந்த பஞ்சகவியத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தனியாக சொல்லியிருக்கார். ரெண்டாவது, அது ஊருக்கு அறிஞ்ச விஷயம். ரெண்டாவது பாயிண்ட், ஆயுர்வேத மருத்துவத்தில் அது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த பஞ்சகவியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க அமேசானில் கொடுக்குறாங்கன்னா அது புனிதத்துக்கான விஷயமா மட்டும் இல்லை. அமேசானில் இப்போ வந்து பழனி பஞ்சாமிரதம் வரைக்கும் விற்றுட்ருக்காங்க சட்டவிரோதமாக. அப்படி விற்கக்கூடாது, இருந்தாலும் அவங்க வந்து போட்டு கொண்டு வந்து விற்றுட்ருக்காங்க, வாங்கி விற்றுட்ருக்கான்னு வச்சுங்க. ஆனால் இந்த அதில் முக்கியத்துவம் தெரியக்கூடியது என்னென்ன, ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு கூட ரீச் ஆகிருக்கக்கூடிய விஷயம் இங்கே இந்தியன் மார்க்கெட்லேயே வந்து ரொம்ப நாள் அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலை தான். இயல்பில் இந்த பஞ்சகவியத்தோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா புனிதத்தன்மை இருக்கவே இருக்குது. சாப்பாட்டில் நெய் விடுறது வந்து ஒரு லக்ஸுரி விஷயமா ஏன் பார்க்கப்படுது? எது லக்ஸுரி விஷயமாக பார்க்கப்படும், எது அரிதான விஷயமோ அது லக்ஸுரியாக பார்க்கப்படும். தங்கம் லக்ஸுரியாக பார்க்கப்படும், பிளாட்டினம் லக்ஸுரியாக பார்க்கப்படுது, வைரம் லக்ஸுரியாக பார்க்கப்படும். ஏன்? அதெல்லாம் அரிதினும் அரிதான விஷயங்கள். ஆனால் பெரிய துயரம் என்னென்னா, தங்கத்துக்கோ பிளாட்டினத்துக்கோ வைரத்துக்கோ ஒரு அளவு தான் வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா அது பூமியிலேருந்து கிடைக்கக்கூடியது, அது எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் செயற்கை வைரமாக தான் நீங்கள் உருவாக்கணும். செயற்கையாக நீங்கள் வந்து கோல்டு இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வரல, கோல்டு கவரிங் தான் வச்சுருக்கோம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த தாய் பசுவால் உருவாக்கப்படக்கூடிய இந்த பஞ்சகவியம் வந்து எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். நீங்கள் குடத்தொதுக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது கொடுத்துக்கிட்டே இருக்கும், தாயினும் சாலை பறிந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். மாடு மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க முடியாது. தாய்ப்பால் கொடுக்க முடியாத தாய்மார்களுக்கு கூட இந்த பசும்பால் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ குழந்தைக்கு ஊனாகி உயிராகி இருக்கக்கூடியது இந்த பசும்பால் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பசும்பாலுக்கு அவ்வளோ பெரிய வேலை இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து வரக்கூடிய தயிர் லக்ஸுரி ஐட்டமாக பார்ப்பாங்க. அந்த தயிரில் எங்கள் வீட்டில் நான் எங்கள் மக்களை சுற்று உறவினர்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. தயிருக்கு வழி இல்லாமல் அதை மோராக்கி, அதை மோரை வந்து தண்ணி விட்டு இப்போ இழுத்துனா வெறும் தண்ணி தான் தெரியும், வெள்ளையாக மோரே தெரியாதுங்கிற அளவுக்கு. ஆனாலும் இந்த மோர் இருக்கேன்னு சாப்பிட்றவங்க அவ்வளோ அதிகம். அதை தயிராகவே சாப்பிடக்கூடியவங்க பெயிராள்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பா தயிர் கட்டி தயிர் சாப்பிட்ற அப்படின்னு, இன்றைக்கி என்ன கட்டி தயிரா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய லக்ஸுரி ஐட்டமாக பார்க்கப்படுது. அதுலேருந்து வரக்கூடிய நெய் பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் அது வந்து பெரும் பணக்காரர்களுக்கு மட்டுமே சாத்தியம்னு சொல்கிறோம். ஏன்? அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு. நம்ம தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்கிறோம், தங்க பஸ்பத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தங்க பல் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ எதனால் வந்து ஒரு பெரிய விஷயமா ஆச்சரியமாக என்ன இருக்குது, பல்லு தானே வச்சுட்டு இருக்க, கடிக்கிறதுக்கு மேலே ஒரு பல், அது தங்கத்தில் பல்லா நிற்கும் போது அது வேறையாக இருக்குது. பஸ்பம் அப்படிங்கிற வேற ஒன்றும் இல்லை, சாம்பல் தான். அதான் சாம்பல் பஸ். அது தங்கத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து உணவாக உட்கொள்ளும்போது அது வந்து ஜொலிக்க வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதை மாதிரி தான் இந்த நெய் அப்படிங்கிறது. நெய் வந்து அவ்வளோ அது உள்ளே போகிறது வந்து அவ்வளோ நல்லது, அவ்வளோ ஆச்சரியமானது, அவ்வளோக்கு உடலுக்கு சுத்தி தரக்கூடியது, க்ளீன் பண்ணக்கூடியது. நம்ம வந்து வஸ்தின்னு நம்ம இதில் ஆயுர்வேதத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி சித்தாலி அதே மாதிரி ஒரு பழக்கம் உண்டு. அதாவது நம்ம வந்து பார்த்துருப்போம்ல, விளக்கெண்ணெய் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து முழுக்க வந்து இனிமா சாப்பிட்ட மாதிரி ஃபுல்லாக முழுக்க வயிற்றுப்போக்கு வச்சுட்டு ஒரு நாள் பாடியை பூரா டீடாக்சிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இந்த நெய் வந்து இயல்பில் உணவில் அதை நீங்கள் டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டு வயிற்றுப்போக்கு வச்சு படுக்கிறது இல்லை. உங்களுடைய ரொட்டீன் உணவுலேயே அதை பண்ணும்போது டீடாக்சிஃபை பண்ணிக்கிட்டே இருக்குதுன்றாங்க. அதனால தான் உணவோடு சேர்த்து நெய்யும் சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அது திரும்பி நான் சொல்கிறேன், பிராமணர்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் கல்யாண விருந்துக்கு போனாலே நீங்கள் சாப்பாடு போடும்போது ஒரு நெய் குத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு குத்திட்டே இருப்பாங்க, ஒரு ஸ்பூனில் எடுத்து நெய் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அது வந்து ஏன் ஸ்பூனில் போடுறாங்க, ஏன் கரண்டியில் போடலை? ஒன்று கிடைக்காது, ரெண்டு அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு, அந்த கணக்கு தான். அப்போ வந்து எவ்வளோ கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இந்த நெய்யோடைய வீரியம் எல்லோருக்கும் தெரியும், நெய்யோட புனிதம் எல்லோருக்கும் தெரியும், நெய்யோடைய அறிவியல் மகத்துவம் எல்லோருக்கும் தெரியும். அதே தான் தயிருக்கும். இந்த அஞ்சுமே சேர்ந்து நிற்கிற ஒரு காம்போ, அது மெடிசினல் காம்போ. நீங்கள் அந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறத உட்கொள்கிறத நாமளாக செஞ்சிடக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மெடிசின் அது மருந்தாகிறது. எது வந்து ஔஷதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஔஷதம்னா மருந்துன்னு அர்த்தம். அப்போ இந்த பஞ்சகவ்யமும் அந்த காம்போ வந்து முதல்ல அதுலேயே
எவ்வளவு கோமியம், எவ்வளவு சாணம், எவ்வளவு நெய், எவ்வளோ பால், எவ்வளோ தயிர்னு கணக்கு இருக்குது. அந்த ரேஷியோ நமக்கு வந்து முக்கியமாக. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இருமல் மாத்திரையில் கூட ஆல்கஹால் கலந்துருக்கும். இருமல் மாத்திரையில் கூட நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை 2 மூடியை போட்டோன்னா தூக்கம் வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கான காரணம்னா அதில் ஆல்கஹால். அந்த ஆல்கஹால் வந்து நீங்கள் வந்து பீர்லையும் பிராந்திலையும் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அளவில் ரொம்ப கம்மியான இருக்கும். அது என்ன, அது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மருத்துவருக்கு தான் தெரியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளோ இருக்கணும். அது எவ்வளோ எடுத்துக்கணும், என்ன டோசேஜ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ எவ்வளோ எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணுங்கிற, சாப்பாட்டுக்கு முன்னாடியா, சாப்பாட்டுக்கு பின்னாடியா, தூங்க போவதற்கு முன்னாடியா, தூங்குற பிறகு, எழுந்த உடனேயா, வெறும் வயிற்றோடையா, இது எத்தனையுமே சொல்லக்கூடியவங்க அந்த மருந்தில். அப்போ இந்த பஞ்சகவ்யம் உடலுக்குள்ளும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது, சித்தாவிலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஆயுர்வேதாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எவ்வளவு எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது அந்தந்த டாக்டர்கள் தான் சொல்லணும். அகஸ்தியர் தன்னுடைய புத்தகத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. தேரையர் அப்படிங்கிற இன்னொரு சித்தரை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அகஸ்தியர் வந்து தமிழர் என்று முருகனை போலவே பெருமை கொள்கிறோம். தேரையர் இன்னொருத்தருக்கார் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடியது. ஆயுர்வேத மருத்துவத்தில் இதை பற்றி 1000 சொல்லியிருக்கு. அதனால் எந்த குழப்பமும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக, உணர்வு பூர்வமாக, சனாதன தர்ம பூர்வமாக, அரசமைப்பு பூர்வமாக எல்லா வகையிலுமே மிக புனிதமானது, உயிர் தரக்கூடியது, உடலை சுத்தப்படுத்தக்கூடியது, அறிவியல் பூர்வமானது, கிருமி நாசினி, வயல்களுக்கு பயன்படக்கூடியது, மனிதருக்கு பயன்படக்கூடியது. இன் ஆல் மீன்ஸ் இந்த பஞ்சகவியத்தை போல இன்னொரு புனிதமான, இன்னொரு பிரயோஜனப்படக்கூடிய காம்போ பார்க்க முடியாது. ஓகே, மெயினாக இந்த டாபிக் எடுத்துக்கிட்டது காரணமே ஆல்ரெடி நம்மளோட நம்மளோட பழக்கவழக்கங்கள் நிறைய பேரை நிறைய கிண்டலாக மாற்றிட்டாங்க. பட்டை அடிச்சிட்டியா, நாமம் போட்டியா, மொட்டை அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி இதையும் இப்போ என்ன, நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதனால தான் பசு நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம், அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இந்த டாபிக் நம்ம எடுத்துட்டோம் சார். இதில் கடைசி இந்த தானம்னு கொடுக்குறாங்கல்ல சார், தானம் இறந்தவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த கோதானம் கொடுத்தாலும் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது அவ்வளோ நம்ம கும்பிடுற விஷயம், நம்மளுக்கு சாமி மாதிரி இருக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? கோதானம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நிகழ்ந்த பிறகு மட்டுமே கொடுக்கக்கூடியது அல்ல. தானம் அப்படிங்கிறதே அடுத்தவருக்கான கொடை. பிச்சைக்கும் கொடைக்கும் என்ன வித்தியாசம்? பிச்சைன்னு ஒன்று சொல்கிறோம், கொடைன்னு ஒன்று சொல்கிறோம். எதை சொல்கிறோம்? தானத்துக்கும் பிச்சைக்கும் என்ன வித்தியாசம்? எது தீர்ந்து போகக்கூடியதோ அது பிச்சை, எது விருத்தியாகக்கூடியதோ அது தானம். அப்போ ஏன் கோதானம், ஏன் கண் தானம், ஏன் ரத்த தானம், ஏன் ரத்த பிச்சை, ஏன் கண் பிச்சைன்னு சொல்ல, அதுவும் ஒரு கொடை தானே. அப்போ ஒரு கோமா ஸ்டேஜில் போன ஒருத்தர் மீண்டும் பிழைக்க முடியாது, பிரெயின் டெட் அப்படின்னு ஒருத்தர் ஆகிட்டார். அப்போ அவர்கிட்ட ஒரு எடுக்கிறோன்னு சொல்லி சொன்னால் அவர்கிட்ட அவருக்கு கிட்னி பிச்சையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம்ல. உடல் உறுப்பு தானம் தானம்னு ஏன் சொல்லி? அப்போ பிச்சைன்னு ஒரு நல்ல தமிழ் வார்த்தை இருக்கும்போது தமிழ் அல்லாத ஒரு தானம்ங்கிற வார்த்தை ஏன் இருக்குது? அப்போ அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் பார்க்குறோம். எது தீர்ந்து போகிறதோ அது பிச்சை, எது தீரா நதியோ அது தானம். அப்போ இந்த உடல் உறுப்புகள் ரத்தம் கொடுக்கறது மூலமாக அவனுடைய உடம்பு சுத்திகரிக்கப்பட்டு அவன் ரத்த சுத்திகரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வெளியிலேருந்து கொடுக்கப்பட்ட ரத்தம் அவனுடைய உடலுக்குள்ளே புகுந்து அவனுக்கு உயிர்ப்பிக்கிறது. கிட்னி இங்கேருந்து அங்கே மாற்றி அவனுக்கு உயிர்ப்பிக்கிறது, இருதயம் இங்கேருந்து அங்கே மாற்றப்பட அவனுக்கு உயிர்ப்பிக்கிறது. அப்போ அது விருத்தி பண்ணக்கூடியதாக இருக்குது. அதுபோல தான் தானம் அப்படிங்கிறது. இந்த அப்படிங்கிற பசு அப்படிங்கிற இந்த தானம் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் கொடுக்கலாம். குழந்தை பிறப்புக்கு கொடுக்கலாம், சடங்குக்கு கொடுக்கலாம், காது குத்து கொடுக்கலாம், மொட்டைக்கு கொடுக்கலாம், இருக்கப்பட்டவர் எப்போனாலும் கொடுக்கலாம். அது இன்றைக்கி கொடுக்கணுங்கிறது இல்லை. நமக்கு எல்லாவற்றுக்கும் எங்கன்னா மரணம் தான் பயம் தருகிறது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா போகிற வழியில் புண்ணியம், அவர் எதுவும் கோச்சிக்கிடாமல் இருப்பார், நமக்கு புண்ணியம் கிடைக்குன்னு பயந்து கொடுக்கணும். அது கோதானம் இப்போ தான் கொடுக்கணுங்கள. தானம் எப்போல்லாம் தெம்பு இருக்குதோ கொடுக்கலாம். 4 மாடு வச்சுருக்காங்க, 1 மாடு கொடுக்கலாம், 2 மாடு கொடுக்கலாம், 3 மாடு கொடுக்கலாம், 1 மாடு வச்சிருந்து 3 மாடு கொடுக்கலாம், எப்போலாம் கொடுக்கலாம். தானம் கொடுக்கறதுக்கு ஒரு தடையே இல்லை. இந்த கோதானம் ஏன் புண்ணியமாக பார்க்கப்படுகிறது? ஏற்கனவே சொன்னது போல் அது விருத்தி தரக்கூடியது. ஏன்ட்ட இருந்து உங்கள்கிட்ட கொடுக்கறது உங்களுக்கு நாளைக்கு உங்கள் வீட்டு பசுவாக இருந்து அது பால் கறந்து, அது எரு கொடுத்து, அது கோமியம் கொடுத்து, சாணம் கொடுத்து உங்களுடைய வீட்டையும் வளப்படுத்த போகிறது. அப்போ அந்த தானம் எப்போனாலும் சேர்ந்து அதில் குழப்பம் இல்லை. அந்த கோதானம்ங்கிற அவளுக்கு வாழ்க்கையாக மாறும். நாங்கள் எங்கள் வீட்டில் 2 கறவை வச்சுருந்தோம். நம்ம அப்போ நிறைய மாடுகள் வளர்க்க முடியாது. 2 கறவை 2 குட்டி வச்சுருப்போம், அதிகபட்சமாக முடியாது. அதற்கு மிகுதியாக எங்களுக்கு கண்ணுக்குட்டி, பெண் கண்ணுக்குட்டியோ ஆண் கண்ணுக்குட்டியோ எது பிறந்தாலும் நாங்கள் வெளியில் கொடுக்குற வழக்கமாக வச்சுருக்கிறோம். அதை கொடுக்குற காசு கொடுக்குற வழக்கமாக இருந்ததில்லை. நாங்கள் ஸ்ரீவிழுத்தில் இருந்தபோது இங்கே வந்த பிறகு மாடு வளர்க்குறது நம்மளை வளர்க்குறது பெரும்பாடாக இருக்குது. அப்போ அங்கே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா அந்த கண்ணுக்குட்டிகளை அல்லது பசுவையோ அல்லது காளையோ நம்ம அது கொடுத்துருவோம் மாட்டு
மாற்றி கொடுத்துருவோம். அதை வந்து காசுக்கு விற்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து அதை கொடுத்துருவோம். கொடுக்குறவங்கள்ட்ட இது அடிமாடாக அனுப்பக்கூடாது, விவசாயத்துக்கு வச்சுக்கோங்க, இல்லாட்டி வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து நாங்கள் ஊரில் இருந்த நாள் வரைக்கும் நாங்கள் யாராவது 5 சகோதர சகோதரிகள் யாராவது ஒருத்தர் அப்பா யாராவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு அந்த கண்ணுக்குட்டி இருக்குதா, அந்த காளை இருக்குதா, அந்த மாடு இருக்குதா பார்க்குற அளவுக்கு இருந்தோம். அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பசு அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டை விருத்தி பண்ணக்கூடிய பெண்களைப் போல பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போய் அந்த பெண்கள் எப்படி வந்து ஒரு பயிரை போல் இங்கேருந்து எடுத்து களை எடுத்து நம்ம வந்து இன்னொருத்தர் நாற்று நட்டு நம்ம வந்து பண்ணும்போது அது இருந்த இடத்துக்கு மட்டும் இல்லாமல் புகுந்த இடத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கிறதோ பெண்கள் எப்படி சேர்க்கிறாங்களோ அதே போல தான் இந்த பசுக்களும் எந்த வீட்டில் இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு மாற்றப்பட்டு அந்த வீட்டுக்கும் விருத்தியை வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அப்போ அதனால தான் அந்த கோதானம்ங்கிற வச்சோம். அது ஏன் அப்படின்னா இது மாதிரி வந்து எல்லா விதமாக பலனளிக்கக்கூடியது. அது வந்து இன்னொரு உயிரினமில்லை. நீங்கள் ஒரு நாயை கொடுத்தீங்க, ஒரு பூனையை கொடுத்தீங்க, ஒரு வேறு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது அங்கே போய் இன்னும் நிறைய தொல்லை பண்ணும், ராத்திரி பூரா கொலைக்கும் ஊழையிடும், எல்லா அட்ராசிட்டி பண்ண முடியுமோ அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணும். ஆனால் பசு என்பது வந்து உண்மையில் நம்ம வந்து சாதுக்கு என்ன அடையாளம் சொல்லுவோம்? பசு மாதிரி இருந்தால் அந்த பொண்ணு பசு மாதிரி, அவர் வந்து சாது மாதிரி இருக்கார், பசு மாதிரி இருக்கார், பசுவை துன்புறுத்தக்கூடாதுங்கிறது சாதுக்களுக்கான அடையாளம். இன்னொரு சினானிம்ஸ் தான் பசு. அப்போ அவ்வளோ சாதுவாக இருக்கக்கூடிய பசு வந்து என்னுடைய வீட்டில் இருக்குது, உன்னுடைய வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் அதை விட புண்ணியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அவர்கள் வீட்டுக்கு காமதேனுவே கொடுக்குறோம், அவர்கள் வீட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்குறோம். ஒரு பசு வாழையடி வாழை என்போம்ல அது மாதிரி ஒரு பசு வீட்டில் இருந்தால் அது 100 பசுக்களை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம பேசிக்கிற தருணத்தில் தமிழ்நாடு பட்ஜெட் அதில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஆடு மாடுகளை கொடுப்போம். நாங்கள் இதற்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 2016 ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இந்த ஸ்கீமை முதல்ல கொண்டு வந்தாங்க. ஏன் ஆடு கொடுக்குறாங்க? நாய் கொடுத்துருக்கலாம்ல, பூனை கொடுத்துருக்கலாம்ல, ஏன் மாடு கொடுத்தாங்க? அப்போ புண்ணியத்துக்கு புண்ணியம், விருத்திக்கு விருத்தி. ஒரு மாடாக இன்று இருக்கும், பல மாடாக மாறும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் சோழர் காலத்தில் ஆதாரம் இருக்குது. ஆனால் எல்லாரும் மன்னர் படத்தையும் கொடுத்துருக்காங்க. சாவா மூவா பேராடுகள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த இடத்துல. அந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொடுக்கும்போது ஒரு மாடாக இருக்கக்கூடியது 10 மாடாக மாறும், 10 கண்ணாக மாறும், இன்னும் விருத்தியாகிட்டே இருக்கும். அது வந்து கோமியம் கொடுக்கும், சாணம் கொடுக்கும், பால் கொடுக்கும், அதுலேருந்து தயிர் வரும், அதுலேருந்து நெய் வரும். அப்படி முழுக்க முழுக்க 360 டிகிரி ஒரு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடியதுனால அந்த கோதானம் எப்போதும் சிறந்தது. நீங்கள் இன்னைக்கு நேரத்தில் நாளைக்குல நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதனால தான் இந்து மதத்தில் எல்லாத்துக்கும் அறிவியல் பூர்வமாக இப்படி உட்கார்ந்து பேசிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு புரியாது, குதர்க்கமாக கேள்வி வரும், 4 புது தர்க்கமாக பாயிண்ட் வருங்கனால அதை புனிதம் என்று சொன்னார். அப்போ அது வந்து அது புனிதம்ங்கிற இடத்துல நம்ம வந்து ஹோலி கவ் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். புனிதம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேள்விகள் கேட்க மாட்டாங்க. மாட்டு மாதிரி இல்லை பேசாமல் வளர்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா பெரியவங்க கொடுத்தாங்கன்னு வாழ்த்துப்பாங்க. ஸோ பெண்ணோடு சேர்த்து மாட்டை அனுப்பக்கூடிய பழக்கம் உண்டு கல்யாணத்து போது. அந்த மாதிரி மாடுங்கிறது ஒரு விருத்திக்கான அடையாளம். அதற்கான அறிவியல் ஆயிரங்கள் இருக்குது, அதற்கான பின்னாடி அரசமைப்பு தத்துவங்களும் இருக்கின்றன, அதற்கான புனிதத்தன்மையும் அப்படியே இருக்கின்றன. ரொம்ப நன்றி சார். ஒரு அற்புதமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. கோமூத்ரா எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவங்க சொன்னதை வந்து கிண்டல் பண்ணுற விதமாக இருந்தது, நம்ம எடுத்துக்கிட்டோம். பட் இப்போ வந்து அவருக்கு இன்னொரு ஐடென்டிட்டி, அதை பெருமையாக தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சாரோட விளக்கத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் பக்தி பாட்காஸ்ட் வித் பாண்டே சார் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.